ஹாய் ஹலோ டாக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம ஜேகேக்கு தானே இந்த ஒன் ஷர்ட் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டோட பர்த்டே வேறு இன்னைக்கு. திடீர்னுட்டா வந்து இந்த வீடியோ போட சொல்லிட்டாப்பா. சாரி, நான் டாக்ஸிக்கோட 4x4 போடலான்னு தான் நினச்சேன். என்ன செய்கிறது, அந்த நாய்க்கோட பர்த்டே, அதனால இந்த ஒன் ஷர்ட் போடுறேன்டா. அவளோட பேர் வந்து ஜெயினத் தான். விஷ் யூ மினிமல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடி. அவனோட எல்லா ட்ரீம்ஸும் கண்ட்ரோல் ஆகணும்ன்ட்டு நான் காட்கிட்ட ப்ளே பண்ணிக்கிறேன். ஜேகேவே தவிர அவன் ஏன் ஆள் ஓகேவா, நீ அவனை மட்டும் கேட்டு விஷ் பண்ணிடாத. கண்டிப்பாக எக்ஸப்ட் வியர் பண்ணிக்கோங்கடா. மறக்காம ஹைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. குட்டியாக இன்ட்டு பாட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஜேகேக்கு இன்றைக்கி மார்னிங் தான் மேரேஜ் ஆகியிருக்கும். நைட்டு வெட்டிங் நைட். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வேறு. நைட்டு உங்கள் 2 பேருக்கும் வெட்டிங் நைட் நடக்குமா? இந்த மாதத்தை வச்சு 2 பேரையும் பிடிச்சி வச்சுருவாங்களான்னு தான் இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன். அவங்கள விட்டு வைப்பான்னு நினைக்கிறீங்க? பேலன்ஸ் வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளேயும் பார்த்துக்கலாம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஜேகே ரூமில் பர்ஃப்யூம் எடுத்து அவன் கழுத்துலலாம் செம்மையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதே மாதிரி வேஷ்டி. பொண்டாடி எப்படி வருவ? அடியை தாங்க முடியலடி, சீக்கிரமாக வாடி. டைம் என்ன, எவ்வளோ நேரம் ஆகுது? எல்லாம் அமைதியாக இருக்காளுங்க. கட்டில் கூட ஒன்றும் ரெடி பண்ணல, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நான் தான் மாற்றி வந்துட்டேனா? ஒரு ஸ்வீட் இல்லை, எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஏதோ ஒன்று, அவள் வந்தால் மட்டும் போதும். ஐயோ வெயிட் பண்ண முடியலையே, சீக்கிரம் ஆடின்ட்டு அப்படியே அவன் வாட்சியும் டோரியும் பார்த்துக்கிட்டே அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். கீழே நீங்கள் பாவமா உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. மேலாம் வெயிட் பண்ணுவான்டி, நான் போகிறேன்டி. ஐயோ தீதி, அப்போதான் என்ன சொன்னாங்க? போகக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. பாவம் மாடியில் தனியாக இருப்பான். அப்போ தான் சொல்லிச்சுல்ல, ஆடி மாதம் புருஷன் முன்னாடி சேரக்கூடாதுன்ட்டு. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? பாவம் என் புருஷன் மேலே தனியாக இருப்பான். ஐயோ தீதி, நீ வெயிட் பண்ண, மேலே போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஆ, நீ போறியா? ஐயா வேணாண்டி, நீலாம் அங்கே போகாத. ஏன் தீதி? இல்லை, நீலாம் இங்கே போதாவல்ல. நான் வரேன்ட்டு ஒரு வேளை இவளே ஏதாவது பண்ணிட்டானா? கண்டிப்பாக பண்ணுவான் பொறுக்கி. ஆல்ரெடி கால்லேருந்து கை கால் வச்சுட்டு சும்மாவே இல்லை. எத்தனை வாட்டி அங்கேயே தடவி தடவி பார்த்தா பீரியட்ஸ் ஆகிட்டனான்ட்டு. இதில் இவன் மட்டும் போனால் தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிடுவான். அது செய்தியில் இன்னைக்கு அனுப்பவே கூடாதுன்ட்டு நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்க. தீதி ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அம்மாவை கூப்பிடு, நான் பேசுகிறேன். அப்படியே ஷாம் வந்து உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வர, அவங்க அம்மா உங்ககிட்ட வந்துட்டு, என்ன ஏன் கூப்பிட்டு அனுப்புனியா? வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கண்டி. ஏன் என்னாச்சு? அம்மா என்ன? நான் மேலே போகிறேம்மா. இன்னும் அப்போ தான் சொன்னது கேட்டல்ல. அவங்க பேச்சுக்கு அப்புறம் என்னால் மீற முடியுமா என்ன? மேலே ஒன்று அனுப்ப முடியாதடி. அவன் மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாம்மா. ஏன்னா மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? ஏண்டி அவங்க வீட்டில் யாரும் சொல்லலையா என்ன? தெரியலம்மா, எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ போய் கொஞ்சம் சொல்லலாம். ஆ, நானா? நான் என்னடி போய் சொல்கிறது? அவங்க அப்பா அவன் தம்பி முதற்கொண்டு இங்கே இல்லை, எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. அவங்க வீட்டில் என்னடி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அம்மா, அவனை ப்ராங்க் பண்ணுறன்ட்டு இந்த தயங்கு ஜிமினி இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் கோவப்படுவாம்மா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரமாட்டான். ப்ளீஸ்மா நீ போய் சொல்லுமா. உன் புருஷன் கீழே வந்தாவது இந்த பேச்செல்லாம் கேட்டுப்பாரு. கல்யாணம் முடிஞ்சு இந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச கையோட ரூமுக்கு போனவர் கீழே இறங்கி வருவாருன்னு பார்த்தா வரவே இல்லை. இப்போ நான் தான் போய் சொல்லணுமா? அப்படியே உங்கள் அம்மா எட்டி எட்டி பார்க்குறாங்க, எந்த ஆம்பளைங்களாவது இருக்காங்களான்ட்டு. வேணுக்கு இருந்தால் ஜிம்மினோ டையங்க இந்த விஷயத்தை ஜேகே கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. சார் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவன் மாப்பிள்ளையே ஆகிட்டானே, உங்கள் வீட்டு சைடு போய் சொல்லி தானே ஆகணும். அதனால உங்கள் அம்மா எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்ன இவா 11 மணி ஆகுது, இன்னும் வராமல் இருக்கா? மேடம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்களா? எதுவுமே வேணாண்டி, கழட்டி போடுறது எதுக்கடி ரெடி ஆகுறேன்ட்டு. அவன் ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, முன்னாடி பண்ணிட்டுடுங்க, மேலே வெயிட் பண்ணிட்டுடுங்க. அப்படி என்ன தாங்க மாட்டிட்டுடுங்க? எல்லாம் இங்கே கழட்ட போடுறது தான், ஒன்றதையும் நீ போட தேவையில்ல. சீக்கிரம் வாடி. ஜேகே என்ன? அது பீரியட்ஸ் ஆயிட்டுன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அடிச்சிருவாண்டி. ஐயோ அதெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வரல. அப்படி என்னடி, மேலே வாடி. அது அம்மா வராங்க. என்ன உங்கள் அம்மாவா? ஏண்டி
அவங்கள வச்சு நான் என்னடி பண்ணுறது? நீ வாடி, எதுக்கு அவங்க வரணும்? போடிக்கு, அவங்கள வச்சு நீ எதுவும் பண்ண தேவையில்ல. அவன்கிட்ட ஏதோ பேச வராங்களாம். கல்யாணமே முடிஞ்சிருச்சுடி, அப்போல்லாம் எதுவும் பேசாமல் இப்போ என்னாடியும் வந்து பேச போகிறாங்க. எங்கள் அப்பா தான் இருக்காங்கல்ல. என்னடி செத்து போச்சா? சரிடி, ஒரு 1 hour மேலே வா, அது எப்படி கீழே வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னடா இப்படிலாம் பேசுகிற? எங்கள் அப்பா தான் நல்லா தான் இருக்காங்க. அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எங்கள் அப்பா தான் இருக்காங்கல்ல. ஆமாம், அது என்ன வாண்டி இப்போ வெத்தலை பார்க்க வேணுமா? ஆஹா, அதெல்லாம் இல்லை. அப்புறம் பொலாச்சிரியாடி, என்ன கலர் சாரி? சீக்கிரமாக மேலே வாடி. நான் சொல்றது கேள, சொல்லடி. இன்னைக்கு எதுவுமே நடக்காது உனக்கு எனக்கும். என்ன எதுவுமே நடக்காதுன்னா? இது ஆடி மாசமா, புருஷன் பொண்டாட்டி செய்யக்கூடாதான். புரியல. என்னவா? இது ஆடி மாசமா, புருஷன் பொண்டாட்டி செய்யக்கூடாதான். அவனுக்கு அங்கே என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. வண்டி நம்மளெல்லாம் ரூல்ஸ் போட்டுடுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். மேலே வரலன்னு வச்சுக்க, கீழே நான் வந்துடுவேன்டி. ஜேகே, ஒரு மாதம் மட்டும் பொறுத்துக்கேண்டா. இல்லை புரியல, 1 மாதம் என்னால் 1 hour கூட பொடுக்க முடியல, வலிக்குதுடி. எனக்கு தெரியாதுடி, நீ எனக்கு இந்த நைட் கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் இல்லை, சுடுபாலே அடிப்பேன். மேலே ஒழுங்க முடியாதே வந்துடு. அது விட மாட்டாங்க, நான் அம்மா கூட தான் தூங்க போகிறேன். நீ நல்ல பிள்ளையா, மேலே தூங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். ஜேகே ப்ளீஸ் தங்க, என் பட்டுக்குட்டி இல்லை. கடுமை இடைத்துட்டுடாத, ஆல்ரெடி முடியாமல் உட்காந்துடு. நீ வந்த கையில் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அது பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிடுங்க. சீக்கிரமாக வாயண்டி. எங்கள் அப்பா தான் பேச்சு இந்த வீட்டில் யாருமே மீற மாட்டாங்க சிக்கி. அது இன்னும் சாவாமல் ஏந்தி உட்காந்துடு. அப்படிலாம் தப்பாக பேசாத, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களாடி கல்யாணம் பண்ண என்னையும் ஒன்னையும் பிரித்து வைக்கிற இலையும் அவ்வளோ நல்லவன். என்னை சோதியாத, எனக்கு இப்போ கண்டிப்பாக வேணும். அதுதான் முடியாதுங்கிறல்ல. இப்போ நீயும் நானும் ஒன்றா இருந்தானா சித்திரை மாதம் அந்த மாதிரி டைமில் தான் குழந்தை பிறக்குமா. வெயில் குழந்தைக்கு ஆகவே ஆகுதான். அதனால தான் எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறாங்க. இல்லைன்னா ஆகாது, அதுக்கு நீ கவலையே படாத. பாத்ரூம் மாதிரியே ஈஸி போடுறேன், நீங்கள் பாடுடி. ஒழுங்கு மரியாதே மேலே வா, டென்ஷன் தாங்கலடி. சீக்கிரம் வாயேண்டி. அது அப்பா வந்துடுன்னு நினைக்கிறேன். நீ ஃபோனை வச்சுட்டு மேலே நிம்மதியாக தூங்கு. மேலே ஜிமினோ தயங்கனோ வருவாங்க, அவங்க கூட தூங்க. கட் பண்ணாதடி. அவன் சொல்கிறது கட்டி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபோனை நெஞ்சில் அணைச்சிக்கிறீங்க. அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறா. அவள் இருக்கிறதே நீங்கள் தெரியாமதே இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. தீதி என்னாச்சு? மாமா கோவமாக இருக்காரா? நான் வேணா போய் பேசட்டுமா? இங்கே பாருஷா, அக்கா மேலே உனக்கு பாசம் இருக்குன்னு தெரியும். நீ அந்த சைடு கொஞ்ச நாளைக்கு போகாத ப்ளீஸ் டி. அந்த பக்கம் போகாத. என்ன தீதி அந்த பக்கம் போகாத, பேய் இருக்குங்கிற மாதிரி நீ சொல்கிற. ஐயோ ஷானா, உன்ட்ட என்னடி சொல்கிறது? இவன் வேறு மாதிரி ஆச்சு. நல்ல வேலை எங்கள் அம்மா தப்பிச்சாங்க. மேலே போயிருந்தாங்க, கட்டி பிடிச்சி செஞ்சாலும் செஞ்சுருப்போம். எங்கள் அம்மா கூட இந்த பக்கம் போகவிடக்கூடாது. இப்போ அப்படியே நீங்கள் ஜிம்மானியும் அப்படியே தயங்கி முறைக்கிறீங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் வெளில வந்து நீவிட உள்ள போய் தூங்கல. தயங்கண்ணா, உங்களை அவர் மேலே கூப்பிடுறாரு. என்னையா? இல்லை என் அவனை நம்பிலாம் இன்னைக்கு அவன் கூடலாம் தூங்க முடியாது. ஒன்னு நினச்சி என்ன எல்லாத்தையும் பண்ணிடுவான். ஏன்னா ஏன் சேஃப் முக்கியம் இல்லை. நீங்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? டே ஜிமினா, நீ சொல்லையா? இல்லையே தயா, சொல்லவே இல்லையே. என்னாச்சு ஓயன்? போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. அவருக்கு எதுவுமே தெரியாதான். அதுக்கு தான் எங்களை செய்யணும். உள்ளே எங்களை செய்ய மாட்டேங்கிறான். எப்போ வருவேன்ட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். காயிட்டோம், அவரு கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரையும் இன்னைக்கு அவரு கூட போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. பாவம் இல்லை அவரு. அதோட அப்படியே ஜிம்மன் உங்களை பாட்டு பாருவையன் ரோட்டில் போய் படுக்க சொல்கிறியா? மனசார தாராளமாக போய் படுப்பேன். அவங்க கூடலாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிலாம் சொல்லாதீங்க, என் புருஷன் பாவம். அவனுக்கு தேவைதான் இது. என்னெல்லாம் பண்ணா இடிங்கிட்டே ஆப்பு கருமா சும்மாவா வருவான்ட்டு தையங்க ஜிமின்னு சிரிச்சிட்டு போவேன். அவங்க அத்தை அவங்க கிட்ட வந்துட்டு, என்னாச்சு ஏன் டல்லாக இருக்க? அத்தை, அவர் ஏதோ கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பேசுங்களா? அதெல்லாம் அவன் கோச்சிக்க மாட்டான், அவன் தான் சின்ன பிள்ளையா. அவங்க அப்பா தான் சொன்னது கரெக்ட் தான். ஆடி மாதம் நாங்களே பார்க்கவே இல்லை பாரு. அதுக்கு தான் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கணும்ன்ட்டு சொல்கிறது.
அதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க. நீ போய் பாடு, ரொம்ப டயர்டாக இருப்பல்ல. நீங்களாம் அப்படியே அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டீங்க. இங்கே ஜேகே ஃபோன் பண்ணான்ட்டு ஷா தான் அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ண கையோட ஷாக்கே பயமாயிடுச்சு. மொத்தமாக கொடுத்துட்டு இருக்கான். மாமா நான் அக்கா இல்லை, நான் ஷா. ஃபோனை நீ ஏண்டி வச்சிருக்க? அது அக்கா வெளியில் இருக்காங்க மாமா. அவகிட்ட ஃபோனை விடு, மேலே விட சொல்லு. அதான் மாமா, ஆடி மாதமா அக்கா மேலே வரக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்லிட்டாங்க. என் லைஃப்பில் என்னடா இந்த ஆடி மாதம்ன்ட்டு அவனுக்கு செம்ம டென்ஷனாக ஆகுது. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான். தீதி இந்த ஃபோனை நீயே வச்சுக்கோ, மாமா கால் பண்ணாரு. ஏன்டி மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? ஏதோ திட்டினாரா? திட்டினா கூட பரவாயில்ல, மொத்தமாக கொடுக்குறாரு. ஃபோனு ஜிமின் அப்படியே நின்று ஷாவை தான் திரும்பி பார்க்குறான். ஏன்னா முத்தம் கொடுத்தானா? ஆமாம் மாமா, மொத்தம் கொடுத்தாரு. இருடி, நீ அந்த கிசை வாங்கின? நான் எங்கே வாங்கினேன்? ஃபோன் அட்டன் பண்ண கையோட நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. பேசக்கூட ஓடவே இல்லை. ஜிமினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இது வீடே பார்த்துட்டு இருக்குது, உங்கள் அம்மாவும் சேர்ந்துதான். இவனுக்கு என்னடா ஆச்சுங்கிற மாதிரி தயங்க அப்படியே ஜிமன் கையை பிடிச்சிக்கிட்டு. டேய் நான் பண்ணிடுங்க, இது அவங்க வீடு. அப்போ தான் திரும்பி பார்த்துட்டு ரியாலிட்டிக்கே வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே உங்கள் அக்கா ஃபோனை எடுக்காத. அப்படியே அவனு ஷாமை பார்த்துக்கிட்டே வெளியில் போயிட்டான். என்ன நடக்குதுங்க? அது சும்மாடா. நல்லா தெரியுதுடா சும்மாதான்ட்டு. என்ன லவ்வா? இல்லைடா, லவ்லாம் இல்லை. ஆனால் இந்த வாத்து அழகாக இருக்கல்ல? ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் அழகாக இருக்கான்ட்டு இங்கே ஜிம்மனோ தயங்க பேசிட்டு இருக்காங்க. ஜேகே ரூமில் இங்கேயும் அங்கேயும் நடந்து நடந்து அப்படி டைல்ஸே தேய்ச்சிருவான் போல இருக்கு. திரும்பி உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்களாம் அட்டன் பண்ணிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. வெளியில் செம்ம சத்தமாக இருக்கு. ஷா கூட இப்போ அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டா. என்ன ஜேகே? மாலவாடி, எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லாமையா இருக்கு? அதான் சொல்லிட்டாங்கல்ல 1 மாதத்துக்குள்ளன்ட்டு. இனி ஒரு நாளே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 1 மாதம் சத்தியமாக முடியாதடி. 1 மணி நேரம் வந்துட்டு போ. இரு, இந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, நான் அவனை கூப்பிட மேலே வரேன். ஆனால் நீ எதுவுமே இன்னும் பண்ணக்கூடாது. ஆனால் நான் ஷோகேஸில் எழுது கல்யாணம் பண்ணல. மாலை மட்டும் வா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சரின்ட்டு அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போகிறீங்க. அம்மா சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சா? நான் போய் அவனை கூப்பிட்டுட்டு வரட்டுமா? நீங்கள் பேசுகிறது உங்கள் அப்பா தான் கேட்டுட்டு, என்ன பிள்ளை நீ மேலே போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தோ அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லி கீழே வர சொல்லு. நீலாம் மேலே போகக்கூடாது. அப்போதான் என்ன? அப்போதான் பேசக்கூட கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் போய் கூப்பிட தானே போகிறேன். நீ எங்கேயும் போக தேவையில்ல, இங்கே வந்து உட்காருன்ட்டு அவங்க அப்பா தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஷாக்குமே செம்ம டென்ஷனாக தான் ஆகுது. என்ன அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? நீ எவ்வளோ பாவம், மேலே மாமா தனியாக இருப்பார்ல, போய் பேசிட்டாவது வரட்டுமே. அப்படியே அவங்க கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அதை வச்சு ஷாவை லைட்டாக அடிக்க அவளும் கோச்சிட்டு வெளில போக ஜிமினா தயங்க நிற்கிறாங்க. இங்கே ஷா போடுறதை பார்த்துட்டு ஜிமின் சிரிச்சுக்கிட்டே இப்போ ஷா கிட்ட வர, எதுடி அழுகுற? நான் ஏன் மாமா அழுக போகிறேன்? அழுவலாம் இல்லையே. இதை பார்க்குறதுக்கு தயங்கால தான் முடியலை. அப்படியே கொஞ்ச நேரம் அவனை நடந்துட்டு வரலான்னு போகும்போது, மார்னிங் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் மேரேஜுக்கு வந்திருப்பா. யாரானா? சும்மா அழகாக இருந்தா. அவள் நம்பர் மட்டும் கிடைக்குமா? நீ தானே கேட்கணும். அப்படியே அவன் சிரிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இவனும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போகிறான். இங்கே மேலே ஜேகேக்கு சுத்தமாக முடியலைங்க. இப்போ யாருக்கிட்ட போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே அவனை கீழே இறங்கி வந்துட்டான். நீங்கள் வந்து லைட் பிங்க் கலரில் சாரி கட்டியிருப்பீங்க, அது ஸ்டோன் வச்சது, தலை நிறைய மல்லிகைப்பூ. அதெல்லாம் விடுங்க, அவன் கட்டின தாலி அப்படியே பார்க்கும்போதே அவனுக்கு உங்களை தூக்கிட்டு போயிடணும்னு தோணுது. பொறுமையாக உங்களை பார்த்துட்டு ஏக்கமாக கீழே இறங்கி வர நீங்களும் அதே மாதிரி தான். அவனை மேலே வாடி எங்கேயாவது வாடின்ட்டு கண்ணாலே பேச நீங்களும் அகங்கிற மாதிரி செய்ய அவங்க 2 பேருக்கும் வெளியே அவங்க அப்பத்தா தான் போல இருக்கு. நீ உள்ளே போ. எதுக்கு அப்பதா? கல்யாணம் ஆன பொண்ணு இந்த டைம்லலாம் இங்கே நிற்கக்கூடாது, உள்ளே போ. அப்படியே ஜேக்கி உங்கள் அப்பத்தாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, கிளவி என் பொண்டாட்டி என்கிட்ட விடமாட்டேன்ட்டு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. இப்போ ஜேகே அம்மா தான் ஜேகே கிட்ட வராங்க. என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? அவளை மேலே அனுப்புங்கம்மா. டே அதான் சொன்னாங்கல்ல, ஆடி மாதமாண்டா, 1 மாதம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாம் புரியுது ஜேகே. நீ தயங்கோட ஜிமின் கூட போய் தூங்கு. இங்கேயும் அவன் நல்லா பேசவே முடியல,
அப்படியே இப்போ ஜேகே அப்பாவை திரும்பி பார்த்தா அப்படி ஃபோன் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு வெளில கிளம்பிட்டாரு. ஜிமின் வந்து அப்படியே ஷாக்கிட்ட பேசிட்டு நிற்கிறான். அவள் வந்து இன்னைக்கு ஆஃப் சாரி கட்டியிருப்பா, செம்ம அழகா இருக்கா. ஜிமின் அப்படியே கல் பண்ணிட்டு அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. என்ன மாமா என்ன பண்ணுறீங்க, நகருங்க நான் போகிறேன். பாரு அவன் இருக்கிற இடத்துக்கே நீ போகக்கூடாது. ஏன் ஏன் எதுக்கு? நான் மாமா கிட்ட போனால் உங்களுக்கு என்ன? என்னவா? சரி அவன் முத்தம் கொடுக்கும் போது வாங்கினல்ல, அது டெய்லி ஃபோனை நான் கையில் வச்சுருந்தேன். அப்போ தான் மாமா கால் பண்ணாரு. எனக்கு என்ன தெரியுமா? நான் அதை கேட்கல. வாங்கினல்ல? ஆமாம். அப்போ நான் கொடுக்குறதையும் வாங்கிக்கோ. என்ன கொடுக்க போகிறீங்க? அப்படி ஷா திடுன்னு முழிக்க இங்கே ஜிமின் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு டக்குன்ட்டு ஷாவோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிடுறான். மாமா என்ன பண்ணுறீங்க? கத்தாத. இப்போ எதுக்கு கிஸ் பண்ணீங்க? இப்போ எதுக்கு அழுகுற? இப்போ எதுக்கு நீங்கள் கிஸ் பண்ணீங்க? இருங்க நான் அப்பா அம்மா கிட்ட தீதி கிட்டலாம் போய் சொல்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே ஷா போக பின்னாடி இவனும் போயிட்டு இருக்கா. இந்த சைடு போனவன் மெயின் ரோட்டுக்கே போயிட்டான் போல இருக்கு. அவள் நம்பர் எப்படி வாங்குறது? ஒயின் கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா? எது நடந்தாலும் சரி இன்னைக்கு அவன் நம்பரை வாங்கிட வேண்டியதான்ட்டு இப்போ அப்படியே மெயின் ரோட்லேருந்து தயங்க திரும்பி நடந்துக்கிட்டே வீட்டுக்கு வரான். நீங்கள் ஒரு வாரமாக நீ தான் அவனை ரசிச்சுட்டு இருக்கீங்க. கோவத்தில் கூட அழகாக தான் இருக்கா. என் புருஷனாச்சு கோவத்தில் கூட செம்ம அழகாக தான் இருக்கா. அப்படியே நீங்கள் சிரிக்க அவனால ஒன்றுமே செய்ய முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அப்படியே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கா. கழுத்துக்கு கீழே இடுப்பு அங்கே இங்கன்ட்டு கண்ணாலே உங்களை பண்ணிடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு கோமா வெளில போயிட்டு ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறான். ஜின் வந்து உங்கள் அண்ணன் தான். உங்கள் அப்பாவும் ஜேகே அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுங்க. அதனால இவனுங்களெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நீங்கள் பழகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஜேகே மேலே க்ரஷ்ஷாக இருக்கும். அந்த வீட்டில் சொல்லும் போது தான் உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. தயங்கும் ஜிமினா வந்து ஜேகேயோட பிரதர்ஸ் தான். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை அண்ணன்னு கூப்பிட்டு அதே பழக்கமாகிடுச்சு. இப்போ ஜின்னை ஃபோனை அட்டன் பண்ணிட்டு என்னடா இந்த டைமில் எனக்கு கால் பண்ணிடுங்க. இங்கே பாரு ஜின், உன் தங்கச்சி ஒழுங்கு முடியாதே மேலே அனுப்ப சொல்லு. புரியலடா, எங்கே அனுப்ப சொல்கிற? எங்கே அனுப்ப சொல்கிறேன்னா ஏதோ ஆடி மாதம் ஆடாத மாதம்ன்ட்டு என்னையும் பிடிச்சு வச்சுருக்காங்கடா. இந்த விஷயம் ஜின்னுக்கு தெரியாது போல இருக்கு. நீ என்ன சொன்ன? ஆடி மாதம்னு பிடிச்சு வச்சுருக்காங்களா? சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க? டேய் வந்தவங்களெல்லாம் நான் வெளியே அனுப்பணும்ல, அதான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்கேன். உங்கள் அப்பா அவர் என் தம்பி கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஜின், இன்னைக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கணும். அங்கிள் கிட்ட பேசு ஜின். சரிடா இரு, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. நான் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு வரேன்ட்டு அப்படியே இவனும் கட் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணால் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. மா இதெல்லாம் என்னம்மா? அவங்க என்ன நினைப்பாங்க? டே உங்கள் அப்பா பேசிட்டாருடா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜேகே தான் புரிஞ்சிக்கவே மாட்டான். நீயாவது சொல்லி புரிய வை ஜின். நான் என்னம்மா சொல்லி புரிய வைக்கிறது? இந்த மாதிரி டைம்லாம் அவன் கேட்பான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? உங்கள் அப்பா தான் திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பாவை பற்றி தான் தெரியும்ல, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவ்வளோதான். அதே மாதிரி தான் உன் அங்கிளும் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் வைக்கலான்ட்டு. இல்லை நான் என்னடா பண்ண முடியும்? இங்கே பாரு ஜின், இது என் கையில் இல்லை. நீ எப்படியாவது ஜேகே கிட்ட சொல்லி புரிய வைன்ட்டு அவங்கள ஃபோன் கட் பண்ண ஜின்ன வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஆஷிக்குன்ட்டு எல்லாரும் உங்கள் வீட்டில் வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே ஃபேஸை பார்க்கணுமே, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவன் கண்ணு உங்களை விட்டு எங்கேயுமே நகரலை. இப்போ அவனோட பக்கத்தில் தயங்க ஜிமினா வந்து உட்காந்துட்டாங்க. டேய் இப்போ எதுக்கு நீ அவளே பார்த்துடுங்க, பேசாமல் போயிருங்க, செம்ம கடுப்பில் இருங்க. ஏண்டா இன்னும் நடக்கணும் வேற நீ கனவு காணிட்டு இருக்கியா? அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்கிறான். 2 பேரும் சிரிக்கிறாங்க. பர்ஃப்யூம் வாசனால செம்மையாக தூக்குது ஜிமினா. என்ன பண்ணுறது, அதுக்கு தான் வேலையே இல்லையே. ஏண்டா அவ்வளோ நேரம் மேலே உட்காந்துட்டு இருந்தியே, உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. எங்கேயாவது உன் ரூம் டெக்கரேட்டில் இருந்துச்சா? அப்பயே உனக்கு புரிஞ்சிருக்க தேவையில்ல. இன்னைக்கு ஒரு நாளும் இல்லை சும்மா நாளுந்தான்ட்டு அப்படியே கோவமாக ஏஞ்சி எதுவுமே பேசாமல் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டான். இப்போ ஜிமினோட அம்மா தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னடா உன் கதை, அந்த ஷாப் ஒன்று பின்னாடியே சுற்றிட்டு இருக்க? அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னடா உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, அதுக்காக தான் ஜேகே முன்னாடி கல்யாணம் பண்ணுறது கூட ஓகே பண்ணிட்டேன். என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஷாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. நீ போய் பேசுமா? சரிடா இரு, அப்பா அவர்கிட்ட பேசலாம். அவன் ஏன்டா இன்னும் உம்முன்னு இருக்கான்? தயங் ஜிமின் அம்மான்ட்டு ஜிக்கவே பார்க்க அவன் உங்களை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். மா என்ன ஜிமின், எப்படியாவது பேசி இன்னைக்கு அவனுக்கு வெட்டிங் நைட் அரேஞ்ச் பண்ணிடுங்கம்மா. ஏன் எதுக்கா?
மாவன் பார்க்குற பார்வையை பார்த்தாலே பயமாக இருக்கு. அவள் பக்கத்தில் இவ தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். நைட்டில் மாற்றி இடி கை வச்சிட போகிறாமா. என்னடா என் பிள்ளைய பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்க? என் பிள்ளை நல்ல பிள்ளை, சமத்த போய் தூங்கிடுவான்டா, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். தயங்க அவங்க அம்மா சொல்கிற மாதிரி சின்சான் போட்டு எடுக்க எங்கள் ஜிம்மனுக்கு தான் கொல்ல நடுங்குது. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. திடீர்னு வீட்டு வாசலில் யாராக தான் வந்து நிற்கிறா. தூக்கி வாரி போடுது தயங்கு. என்ன இவ வந்திருக்கா? ஏய் நீ எதுக்கு வந்திருக்க? எல்லாரும் இப்போ தயங்கி பாட்டு இருக்காங்க. திடீர்னு ஏன் இவன் இவ்வளோ பார்த்து கேட்குறானேன்ட்டு யாருக்குமே ஒன்றும் புரியலை. அது ஒயன் கூப்பிட்டா அதனால தான் வந்தேன்ட்டு அப்படியே யாராவும் ரூமுக்கு தான் வரா. ஒய்யன் என்ன யாரா? யார் அவரு? நான் வந்த கையில் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு. ஒன்று கேட்டாங்களா? யார் கேட்டது? அப்படியே அவ தயங்க காட்ட தயங்க கண்ணு ஃபுல்லா யாரா மேலே தான் இருக்கு. அது ஜேகேவோட அண்ணன். இருக்கட்டும், உள்ளே வரும்போது நீ ஏன் வந்தேன்னு கேட்டாரு. எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. சரி எதுக்கோ கூப்பிட்ட? நீ எதுக்கோ கூப்பிட்டனா அவங்கிட்ட பேசுறதுக்கு தான். இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோடி அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல. என்னடி அப்போதான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு. பாவம் இல்லை ஜேகே, பாடி எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்ட்டு உன்னையே பார்த்துட்டு இருக்காரு. ஆமா யாரா, என்னையே பார்த்துட்டு இருக்கான். பாவமா இருக்கு எனக்கே. டேய் தயாங், நீ என்னடா அந்த பொண்ணை பார்த்து திடீர்னு அந்த மாதிரி கேட்டுட்ட? அம்மா அதெல்லாம் விடுங்க. ஜிம்மன் சொன்னா மாதிரி நீங்களே பேசி அவனுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி விட்ருங்கம்மா. இப்போ தானடா வேணான்னா அதுக்காட்டி என்ன? அது ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணும் அவ கூட தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். இவனை நம்ப முடியாதம்மா. பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கான் ஒயனன்ட்டு. நைட்டும் மாற்றிக்கிட்டே கை வச்சிட போகிறாம்மா. டேய் தயா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா? ஆமாம்மா, அந்த பொண்ணு அழகாக இருக்கால்ல, பாரு உன்ன மாதிரியே இருக்கா பாரு. ஆமாம் தயா, அழகாக இருக்கோ. அப்பா கிட்ட வந்தோன்னே பேசுங்கம்மா. சரி தயாங் பேசிடலாம். இப்போ எப்படியாவது அவனுக்கு பேசி ரெடி பண்ணுங்களம்மா. அதான்டா முடியாது. உங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. நான் என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் இவங்க பேச்சு கேட்பாங்கன்னு தெரியும்ல. வீட்டில் பெரியவங்க சொன்னால் கேட்கணும். 1 மாதம் தானே, கண்ணை மூடி தொடக்கிறதுக்காட்டி போயிட போகுது. இங்கே பாருங்கடா, ஜெக்கே அந்த அளவுக்குலாம் கெட்ட பையன் இல்லை. நான் சொன்னேன் கேட்பான். 1 மாதம் அவன் கண்ட்ரோலாக இருப்பான். 1 மாதம் கண்ட்ரோலாக இருப்பானா? பார்வையை பார்த்தா கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணாலே எல்லாத்தையும் முடிச்சிருவான். இன்னாடி இவளை யார் இங்கே கூப்பிட்டதுன்ட்டு தயங்க அப்படி யாராவே பார்க்க, யாராவும் அப்படி அவனை தான் பார்க்குறா. இங்கே ஜிம்மானுக்கு ஷாவை நினச்சி தான் பயம். ஷா வந்து அப்படியே கிச்சனில் வேலை பார்த்துட்டு நிற்க, இப்போ ஜிம்மன் அவன் பின்னாடியே போயிட்டு, வாத்து என்ன பண்ணிடுங்க? நான் ஒன்றும் வாத்து கிடையாது. சரிடி, நைட்டு என்ன நைட்டு என் ரூமில் வந்து தங்கினா? என்ன உங்கள் ரூம்லையா? ஆமாண்டி, கத்தாத. பாரு, நைட்டு நீ அந்த ரூமில் இருக்கிறது சேஃப் இல்லை. பேசாமல் என் ரூமில் வந்து தூங்கிடு. யோ மாமா, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இரு எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லன்ட்டு இவ வேற சினிங்கிட்டு வர. இவ வேற எல்லாத்தையும் தப்பாக நினச்சிட்டு இருக்கா. இவனை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது. எப்படியோ இவனை நைட்டுக்கு நான் தான் பார்த்துக்கணும் போலேன்ட்டு அப்படியே அவன் ஜெக்கே பக்கத்தில் போய் உட்கார. அவன் கண்ணியே இங்கே அங்கே நகருது. உங்களே பாட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போக எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜெக்கே பக்கத்தில் தான் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. கை இதுக்கு மேலே சும்மா இருக்கும். நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே வச்சுட்டான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. உங்கள் 2 பேரையும் தவிர தயாங்கு ஜிம்மனுக்கு கண்ணு வேறு எங்கேயும் போகலை. டேய் அவளை ஏதோ பண்ணுறான் போல இருக்கு. ஆமாம் ஜிம்மன், அதான் நானும் நினைக்கிறேன். ஜேகே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கையாடுறா. அவன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அங்கே கை வச்சு ரப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். ஜேகே எல்லாரும் இருக்காங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. யார் பார்த்தாலும் இதுக்கு மேலே கவலை இல்லைன்ட்டு கையை வச்சு நல்லா அங்கே ரப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். அவங்களால சாப்பிடவே முடியலை. சாப்பாடு அப்படியே கையில் வச்சுக்கிட்டே எல்லாரையும் தெரியுதுன்னு பார்க்குறீங்க. வேர்த்து வர விடுது. ஒயன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வேர்க்குது? டக்குன்னு இப்போ ஜேகே கையெழுத்துறான். அது ஒன்றும் இல்லையாடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. திடீர்னு தான் கடிச்சிஃபன்ட்டு ஷாக் கொடுக்க நீங்கள் தொடச்சிக்கிட்டு அப்படியே இப்போ தான் வாயில் எடுத்து சாப்பாடு வைக்க திருப்பியும் கை வச்சுட்டான். இந்த வாட்டி கை ட்ரெஸ்ஸுக்கு மேலெலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கை அங்கே போகுது. இந்த நிலைமையில் சாப்பிட முடியுமாங்க? அது டைனிங் டேபிளில். ஒரு கையால் அவன் கையை நீங்கள் பொடிச்சிக்கிட்டு அவன் மூஞ்ச பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு வேலையாக அவனும் சாப்பிட்டுட்டு முடிக்க இப்போ அப்படியே அவங்க காதிக்கிட்ட கிச்சன் போடி. எங்க ஹேண்ட் வாஷ் பண்ணோம்ல, கிச்சன் போ. அண்ணா ஜேகே எல்லாரும் இருக்காங்கடா போன. அப்படியே நீங்கள் எந்திரிச்சு கிச்சன் போக பின்னாடியே அவனும் வரான்.
உங்கள் அப்பா தான் நீங்கள் 2 பேரும் போகிறதே பார்க்குறாங்க. கிச்சனுக்குள்ளே போனதும் டக்குன்னு உங்கள் பேக்கில் கை வச்சு நல்லா பிசைறான். ஜேகே கையெடு, என்ன பண்ணிட்டு இருக்க? டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு ஏண்டா இப்படி இருக்க? 1 மாதம் தானே, கண்ணு மூடி தொடக்கிறதுக்காட்டியும் போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜேகே. பாரு, நைட்டு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுவேன். இனி எனக்கு வேணும்டி. என்னடா பேசுகிற? இங்கே பாரு, யாரும் தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நீ கண்டிப்பாக எனக்கு வேணும். பாருடி, வலிக்குதுடி. அப்படியே நீங்களும் அங்கே பார்க்குறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டா, எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து கூப்பிடுவேன். தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன். அப்படியே அவங்க லிப்ஸை பார்க்குறான். லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நல்லா ரெட்டாக இருக்குது. அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது உங்கள் அப்பா தான் குச்சை வச்சு 2 தட்டு டக்குன்னு 2 பேரும் நவுந்து போய் நின்றுக்கிறீங்க. கிளவி ஏன்டி என் லைஃப்பில் இப்படி பண்ணுதுன்ட்டு அப்படியே அவனுக்கு கோவமா எஞ்சி மேலேயே போயிட்டான். இதுக்கு மேலே ஜிமின் தயங்க சாப்பிடுவான். அவனை கை கழிட்டு கிடுகிடுன்னு அவன் கூடயே போயிட்டான். உங்கள் அப்பா ஜேகே அப்பான்ட்டு ஹாலில் உட்காந்து கார்டு விளாண்டு எடுக்க, உங்கள் அம்மா ஜேகே அம்மான்ட்டு இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்து இருக்காங்க. நீங்கள் யாரா ஷான்ட்டு ரூமில் படுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே 1 மணி ஆகுது. யாராவும் உங்கள் மேலே கை கால் போட்டு தூங்க, அதே மாதிரி தான் ஷாவும் உங்கள் மேலே கை கால் போட்டு தூங்கிட்டா. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. அங்கே தாட்ஃபுல்லாக ஜெக்கி மேலே தான். நைட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் தெரிஞ்சால் மாட்டிக்கிட்டா அசிங்கமாக போயிடும். என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இதே மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தூங்கிட்டீங்க. மணி 1 ஆகுது. ஜிமினா தயங்க ஏன் தூங்குவேன்ட்டு அப்படியே இவனே பாட்டு இருக்கானுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன்டா என்னையே பாட்டுறீங்க? டேய் இங்கே பாரு, 1 மாதம்தான், கொஞ்சம் அமைதியாக இரு. நீ ஏதாவது பண்ணிடாதடா. என்ன ஜிமின், நான் என்ன பண்ண போகிறேன்? உங்க கூட தான் தூங்குறேன். எனக்கு தூக்கம் வருது, கையை விடுங்க. இவன் ரொம்ப நல்லவன் மாதிரியே பேசுகிறானே, தூங்கலாமா வேணாமான்ட்டு அப்படியே ஜிமின் வந்து தயங்க பார்க்க, நீ தூங்க போறியாடா? ஆமாம் தயங்க தூங்க போகிற, கையெடுங்கன்ட்டு அப்படியே இவன் குப்பரை கடிச்சு படுக்க, இவனுங்க 2 பேரும் அவன் போக மாட்டான்னு நினச்சிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கண்ணை மூடிட்டாங்க. இப்போ கரெக்டாக மணி 2. ஜெக்கி பொறுமையாக ஏஞ்சி கீழே வரான். வீடே இருட்டாக இருக்குது. உங்கள் ரூம் கதவை கூட சாத்தலை போல இருக்குது. அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்து உங்கள் ரூம் கதவை திறந்து பார்த்தா இருட்டில் ஒன்றுமே தெரியலாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஷா எங்கே இருக்கா, யாரை எங்கே இருக்கானே தெரியலை. இப்போ அப்படியே குத்து மதிப்பாக கை வச்சா யாரோட வயிற்றுலேயே கை வச்சுட்டான். இவளா இருப்பாளா? அப்படியே மொபைல் டார்ச் அடித்து பார்த்தா நல்ல வேலை இவ்வளோ எழுப்பல. அப்படியே உங்களை பார்த்தா கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே இங்கே நான் தவிச்சிட்டு உட்காந்துடுவேன், நல்லா தூங்குற. அப்படியே உங்கள் காலை பிடிச்சி லைட்டாக கிள்ளி விட ஆன்ட்டு நீங்கள் கத்த யாரும் ஷவன் டக்குன்னு ஏஞ்சிக்கிட்டாங்க. இவன் அடிச்சு பிடிச்சி ரூமில் இருக்கிற பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். திடீர் என்னாச்சு? ஏன் கத்துனா? ஏன் உனக்கு என்னாச்சு? தெரியல, காலில் ஏதோ கடிச்சா மாதிரி இருந்துச்சு. அப்படியே லைட்டை போட்டு பார்க்க எதுவுமே இல்லை. திடீ எதுவுமே இல்லை. தூக்கத்தில் கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு படுக்க போறீங்க. அர்ஜென்ட்டாக இப்போ பாத்ரூம் வேறு வருதா? அப்படியே ஏஞ்சிட்டு இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக கதவை சாத்தின கையோட டக்குன்னு உங்களை பேக் பண்ணிட்டான். யாரு? கத்தாதடி, தாதா. ஜேகே நீயா? உடனே என்னடி சொன்ன? வெயிட் பண்ண சொன்ன, தூங்கிட. தூக்கம் வந்துருச்சு ஜேகே. ஜேகே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? போகும் ஜேகே. அப்படியே அவன் பேக் சைடை ஹக் பண்ணிட்டு அவங்க கழுத்துக்கு கீழே தாங்க 2 கையும் வச்சு செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருக்கா. ஜேகே வலிக்குது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? வாட்டுத்தனமாக பண்ணுறடா. கத்தாமரு. கத்தாமனா என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேண்ணா? அப்படியே இப்போ அவங்கள அங்கே இருக்கிற வாலில் லாக் பண்ணிவிட்டு அவங்க லிப்ஸுக்கும் வந்தவன் காஞ்ச மாடெல்லாம் கம்ப பார்த்தா மேயாது. அந்த மாதிரி தான் அவங்களோட உதடே அவனோட வாய்க்குள்ளே தான் இருக்குது. அப்படி தான் உறிஞ்சி எடுத்துகிட்டு இருக்கா. அவங்க நாக்க கூட விடவே இல்லை. அப்படி கடிச்சு ஒரு மாதிரியே செய்ய அவங்களால மூச்சு விடுறதுக்கு இல்லை, முணங்குறதுக்கு கூட முடியவே இல்லை. அவனோட கை 2ம் அவங்க கழுத்துக்கு கீழே 1, அதுக்கப்புறம் கீழே ஒரு கையின்ட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கான். ஜிக்கி போனான்ட்டு அப்படி நீங்கள் அவனை தள்ளி விட்டுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அங்கே இருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத. 1 மாதம் தானடா, பொறுக மாட்டியா நீ? 1 மாதம் என்னால் இப்பயே பொறுக முடியலடி. இங்கே பாரு எப்படி நிற்கிறான்ட்டு. அப்படி நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஜேகே இப்படி பெருசாக இருக்கு? என்னால் முடியாது, வலிக்கொண்டா. எல்லாம் வலியாதுடி, பண்ண நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும்டி. பாரு கத்தி தொலைஞ்சிடாத. கத்தாதனா அடி எடுக்கடா உனக்கு.
இப்படி இருக்கு. என்னால முடியாது. செத்தே போயிடும் போல இருக்கு. பெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க எப்படிடா முடியும்? ஏண்டி, நீ என்ன குழந்தையா? உள்ள போவாது வலியும்ன்ட்டு. இப்ப பண்ணா லைட்டா தாண்டி வலியும். உனக்கு என்னப்பா? உனக்கு ஃபீலா இருக்கும், எனக்கு தானே வலியா இருக்கும். பேசுறதுலாம் டைம் இல்லடி. அப்படியே அவங்க கழுத்தை பார்க்குறான். அவங்க கட்டின தாலி செம்ம அழகா இருக்கு. அப்படியே அவங்க நெக்கி கிட்ட வந்துட்டு அங்கங்க நல்லா ஒரு மாதிரி செய்ய ஹிக்கீஸ் கொடுக்குறாங்க லைட் லைட்டா. ஜெக்கி கடிக்காத. ஜெக்கி யாராவது பார்த்தா என்னமோ மாதிரி ஆயிடும் ஜெக்கி. இங்க பாரு நகர்றா. அவன் நல்லா அவங்க மேல ஒட்டிக்கிட்டு செம்மையே ஹிக்கி பண்ணிட்டு லிக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே டைட்டா நீங்க பிடிச்சிக்கிட்டு நீங்களும் அவன் நிக்கல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வச்சிருந்த பூவெல்லாம் உழுவ அந்த ஃப்ளோர் ஃபுல்லா பூவா தான் இருக்கு. டே, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? என்னால சுத்தமும் முடியல. இன்னும் உங்க வாசனையை நல்லா மோந்துக்கிட்டு அவன் கை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல அத்துமீறிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன நடந்துச்சுன்னு டெலிகிராம்ல பாத்துக்கலாம்டா. இப்படியே ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஆகுது. ஷாதா ஏஞ்சி இப்ப டோரை நாக் பண்றா. தீதி, என்ன பண்ணிட்டு இருக்கா? ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் லைட் கூட போடவே இல்லை. என்ன தீதி பண்ணிட்டு இருக்க? டே ஷா ஏஞ்சிக்கிட்டாடா. கத்தாதடி. கத்தாதவா? இங்க பாரு, அவ கத்துறத பார்த்து எனக்கு பயமா இருக்கும். எல்லாம் ஒன்னாலதான். கொஞ்ச நேரம் அப்படியே இரு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வலிக்குதுறான். கொஞ்ச நேரம் அப்படியே இருன்ட்டு அப்படியே நகர்ந்துக்கிறான். நீங்களும் அப்படியே உங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் செம்ம கேஷுவலா ரொம்ப ரிலாக்ஸா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். பொறுக்கி சிரிக்காத. இங்க பாரு, இந்த பிஎஸ்சி எங்க பார்த்தாலும் கிழிச்சு வச்சிருக்கு. கழட்டிட்டு மாடி. ஆ, இப்போ கழட்டி. தீடி, என்ன பண்ணிட்டு இருக்க? டி, அவன் வேற வந்துட்டானா? எனக்கு பயமா இருக்கு. சரி, கதவு திறந்துட்டு நீ போ. ஆ, கதவு திறந்துட்டு நான் போனா நீ எங்க நிப்ப? ஓரமா நின்றுக்கிறேன்டி. நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் வெளில போயிடுறேன். அவள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண உள்ள வந்துட்டானா? ஆஹா, நீ வெளில போ. நான் எப்படிடி போவேன்? தீதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னுதான் தீதி, குரல் கொடு. ஷா, அது எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வர முடியும்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்கு. லைட் கூட போடவே இல்லை. அது அர்ஜென்ட்டுக்கு வந்துட்டேன்டி, அதான் போடலை. நான் போட்டுக்கிறேன்டி. தீதி, நீ ஓகே தானே? அப்பதாவை கூப்பிட்டுட்டுமா? ஏன்னா அப்பதாவையா? இல்லை இல்லை, வேணாம். நீ போய் படு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வா தீதி. சரிடி, நீ போயேண்டி. அப்படியே அவளும் போய் பெட்டில் படுத்திருக்காளே தவிர தூங்கவே இல்லை. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் அங்கேயும் உங்களை பிடிச்சி இழுத்தவங்க லிப்பில் செம்மையாக கிஸ் பண்ணுறான். பொறுக்கி போதும்டா, நகுரு நீனு. எங்கே பார்த்தாலும் கிழிச்சு விட்டு வச்சிருக்கு. இங்கே பாடுன்னு உதட்ட காட்ட லைட்டாக ரத்தம் வந்திருக்கோம். அவன் பியர்சிங் அப்படியே கிழிச்சு விட்டு அவனுக்கு போவே மனசு இல்லை. அப்படியே அந்த பிளட்டை அவன் நாக்கால ஒரு மாதிரி லிக் பண்ணுறேன்ட்டு இன்னும் அவங்கள டீம் தேத்த வலிக்குது வர லைட்டா. ஜேகே, நிற்க வர முடியலடா, ஒரு மாதிரி வலிக்குது. நீ கிளம்பு, நான் போகணும். ஏய், என்ன? இன்னொரு ரவுண்ட் போகலாமாடி? ஹா, இன்னொரு ரவுண்டு? ஒழுங்கு முடியுதே, வெளில போயிடு. இப்போ மட்டும் நீ போகல, நானே கத்தி எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு விட்டுருவேன். அப்படியே அவனு சிரிச்சுக்கிட்டே அவங்க இடுப்பில் கை வச்சு ஒரு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கான். போக மாட்டியாடா? முடியலையடி, போகிறதே முடியலை. அப்படியே உன் கூடையே இதோ இங்கேயே படுத்துக்கணும்னு தோணுதுன்ட்டு அப்படியே உங்க கழுத்துக்கு கீழே தான் கை வச்சு நல்லா அமுக்கி காட்டுறான். இது என்ன ஹார்டனா? சும்மா அதை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்க. கையிடுறா. ஏயாது போயிடலாமாடி? ஆ, எங்க? ஐயாவது ஒரு வாரம் கழிச்சு வரலாம். எனக்கு பயமா இருக்குடா, இவெல்லாம் இப்போ தூங்க மாட்டா. நீ நகர்ந்து போன்ட்டு அப்படியே நீங்கள் பொறுமையா லைட்டாக ஆன் பண்ணுறீங்க. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இந்த மல்லிகை பூவாக தான் இருக்குது. பத்தத்துக்கு இவன் பண்ணது அங்கங்கே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் தெளிச்சு வர கிடக்க. ஜெய்கி, நீ சரியான மோசம்தான். நீ ரொம்ப கெட்ட பையன்தான். இப்போதான் தெரியுதாடி உனக்கு? எட்டவன்ட்டு ஏற்கனவே தெரியும் தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை எதுக்கு? எதுக்கா? உன் லிப்ஸில் எதுவும் இல்லை, கையிடுறா. லாஸ்டாடி திரும்பி அவங்க லிப்பில் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவனை தள்ளி விட்டு போதும் ஜேகே, சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்துலலாம் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. எனக்கு பயமாக இருக்கு. நீ அப்படியே போ, நான் போகிறேன் வெளிலன்ட்டு அவனை அந்த டோர் கிட்ட பின் பண்ணி விட்டு கதவை திறக்க ஷாதா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன தீதி, ஏன் ஒரு மாதிரியா வர? என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லடி. அப்படியே நீங்கள் வயிற்றுல கை வச்சுட்டு பொறுமையாக வரீங்களா? திடீ, ரொம்ப உனக்கு ஸ்டொமக் வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கலை. அப்படியே நீங்கள் போகிறத
அந்த ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே சிரிக்கிறான். இல்லை தீதி, தூக்கமே வரல. வா வந்து உட்காருன்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்க உங்கள் கழுத்துலலாம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கு ரெட்டுடா. தீதி, என்னடி உனக்கு பிரச்சனை? தீதி தீதின்னு ஏண்டி கத்திட்டு இருக்க? உன் கழுத்துலலாம் என்ன? ஆ, கழுத்தில் என்ன என்னமோ ரெட்டிடாக இருக்கு. சரி, உன் பூ எங்க? வெறும் நார் தான் தொங்குது. அது ஒன்னாலடி, ரொம்ப வயிறு வலியாக இருந்துச்சா, அதான் வயிறு வலியில் பூவெல்லாம் நானே. என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. கழுத்தெல்லாம் பாரு ஒரு மாதிரியாக இருக்கு. நீ வா, அம்மா கிட்ட போய் காட்டலாம், இல்லை அப்பாத்த கிட்டேயாவது போய் காட்டலாம். உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ பெயின் கில்லர் மட்டும் இருந்தால் எடுத்து கொடுத்துரு, நான் போட்டுட்டு படுத்துக்கிறேன். ஏன் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்? நல்லா டயர்டாக இருப்பாங்கல்ல. ஷான், நீ தூங்காண்டி, நான் பார்த்துக்கிறேன். என்ன தீதி ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்க? அப்படியே அவ்வளோ ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்க நீங்கள் போட்டுட்டு படுத்துக்கிறீங்க. அவளைதான் படுக்க போட்டு ஃபுல்லாக பெட்ஷீட்டை நல்லா போத்தி விடுறீங்க. இவன் போய் தொலைகிறானான்ட்டு அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்க்க பொறுமையாக நடந்து வந்துட்டு போனவன் திருப்பி உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்பில் நல்லா பீக் பண்ணிட்டு ஓட்டமாக ஓடிடான். நீங்கள் ஷாவை ஃபுல்லாக போத்தி விட்டு உங்கள் கையை மேலே தான் வச்சுருப்பீங்க. தீதி, நீ தூங்கல? என்ன சவுண்ட் அது? யாரோ வந்தா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யாரோ வந்தா மாதிரியா? இல்லை எடி, அப்படின்னா எந்த சவுண்டும் இல்லை. நீ தள்ளி படுன்ட்டு அப்படியே நீங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. ஒரு மாதம் தாங்க மாட்டேங்கிறான். அப்போ தான் சொன்னது ஒன்று, இவன் பண்ணது ஒன்று. இவன் தான் ஜெயிச்சிட்டான். நாளைக்கு நான் என்ன போராட போகிறோமோன்னு தெரியலை. ஒரு மாதத்துக்கு இங்கே தான் இருக்கணும். விட்டு வைப்பா. வாய்ப்பே இல்லைப்பா, செம்மையாக வலிக்குது. எப்படியோ பண்ணிட்டு போயிட்டான்ட்டு அப்படியே நீங்கள் அவனை திட்ட இவன் அப்படியே பொறுமையாக மேலே போயிட்டு 2 பேருக்கும் நடுவில் போய் படுத்துக்கிட்டு நல்லா தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஏஞ்சி குளிக்க போகிறீங்க. ஷாய் ஏஞ்சி வாசல்லாம் கூட்ட போக யாரும் உங்களை பார்த்து, ஐயன், என்ன யாரா? என்ன மேடம் கழுத்தில் ஹிக்கிஸாக இருக்குது? அது ஹிக்கி இல்லடி, கொசு கடிச்சிடுச்சு. ஆ, கொசு. நைட்டு உன் புருஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? நீ நினச்சி ஏன் வயிற்றுல கையை வச்சிட்டாரு. ஏன்னா என்னவா? உள்ளே போய் என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நல்ல வேலை மொபைலில் டார்ச் அடிச்சு பார்த்து உன்னை எழுப்பி விட்டாரு. அது என்ன? அது எல்லாம் பாத்ரூம்லேயே முடிஞ்சிடுச்சு போல இருக்கு. ஒரு சவுண்ட் கூட வரவே இல்லை. எப்படி சவுண்டு வரும்? அதான் வாயில் கையை வச்சு பொத்திட்டானே. அப்படியே யாரும் அவங்க நெக்லலாம் அந்த ஹிக்கீஸ்க்கெல்லாம் ஃபவுண்டேஷன் வச்சு அப்ளை பண்ணிட்டுருக்க. நீங்கள் எல்லாத்தையும் யாரைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கே பயம் வந்துடுச்சு. ஷாய் ஏஞ்சி கதை தட்ட ஆரம்பிச்சிட்டாலா? என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை. நல்ல வேலை, எப்படியோ சமாளிச்சிட்டேன். எனக்கே உயிரே இல்லை தெரியுமா அப்போது. ஆனால் இவன் கேஷுவலாக அப்போதான் இன்னும் பொறுமையாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி. இருந்தாலும் செக்கி பண்ணதெல்லாம் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் பிடிச்சி வைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. ஒரு 10-15 நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்டி உங்கள் அப்பத்தா இப்படி இருக்காங்க? அதுக்கு கல்யாண டேட்டை மாற்றிருக்கலாம்ல. எனக்கே தெரியாதுடி. கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணலான்னு தான் நினச்சாங்க. எங்கள் அப்பா தான் 6 மாதம் பிறந்து இத்தனை நாள் ஆகுது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு தான். எப்படி இவங்கிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் இருந்தேன். நைட்டெல்லாம் பார்த்தல, மூஞ்சி உருன்னு இருந்துச்சு. ஆமாம், எனக்கே பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எனக்கே தெரியாதான். நல்லா போய் சொல்கிறேன்ட்டு அவ்வளோங்களை கிண்டல் பண்ண இவ தான் ஜேகே பொறுமே ஏஞ்சி கை கால்லாம் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். உதட்டில் அவ்வளோ செழிப்பாக இருக்கு. டயங்க ஜிமினா அவனை பார்த்துட்டு, என்னடா மூஞ்சி உருன்னு இருக்கான்னு பார்த்தா சிடிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான். ஒரு வேளை நைட்டு முடிச்சிருப்பானோ? என்ன ஹயங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சி போயிட்டு குளிச்சுட்டு வெளில வரான். சிரிப்பு மட்டும் மூஞ்சிலேருந்து போகவே இல்லை. அப்படியே கீழே இறங்கி வர, நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் சாரி மாதிரி கட்டியிருக்கீங்க. அப்படியே போய் கிச்சன் போயிட்டு நீங்கள் ஜேகேக்கு தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறீங்க. அப்படியே உங்கள் கையோடு பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் கையை போட்டு பெசைய, இப்போ எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறா? எதுவா? அப்படியே உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். உங்களுக்கே ஒரு மாதிரி ஷை ஆகுது. பின்னாடியே டேயும் ஜிம்மனும் வந்துட்டு, டேய் எல்லாத்தையும் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரின்ட்டு 2 பேரும் வந்து உட்கார. ஜிம்மன் வந்து ஷாவை தான் தேடிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் தயாங்கோ யாரவே பாட்டு இருக்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு. அவங்க அத்தை உங்கள் மாமான்ட்டு கிளம்பி நிற்க,
நீங்கள் தான் 1 மாதத்துக்கு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. மாமாமா அவளையும் கூட்டுவாமா. டேய் இங்கே தானே இருக்கணும். மா எதுவும் பண்ண மாட்டேம்மா. ஒரு ரூமில் கூட தங்க வச்சுக்கோ. நான் அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ப்ளீஸ்மா அவளை கூட்டுவாமா. அப்படியே உங்கள் அத்தை இப்போ உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்க உங்கள் அப்பா தான் வந்து திரும்பி பார்க்குறாரு. அவங்களும் ஊங்குற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் என்ன நீங்களும் ஜேகே கூடயே போயிட்டீங்க. பேருக்கு தான் நீங்கள் உங்கள் அத்தை கூட போய் தூங்குறீங்க. டெய்லி நைட்டுன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ பாத்ரூம் ரொமான்ஸாக தான் நடந்துட்டு இருக்கு. எப்படியும் அவன் நினச்சா மாதிரி அவனோட எல்லா நைட்டையுமே செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க பண்ணுறது, பெட்ரூம் ரொமான்ஸாக இருக்கும்னு பார்த்தா பாத்ரூம் ரொமான்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் 1 மாதத்துக்கு நீங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் என் பண்ணுறேன்டா. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்கடா. மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நீவா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாடா பாய் பாய்.